என்னடா அது ஈரோட்டில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்பட்டு வந்த இடம் தாங்க இந்த சயின்டிஃபிக் ஸ்டெம் பார்க்கு. இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அறிவியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் ஈஸியாக புரிகிற மாதிரியான நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து 2 டைப்பாக இருக்குது, இன்டோரு அண்ட் அவுட்டோர் 2 இருக்குது. நம்ம ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு வந்து 20 ருபீஸும் பெரியவங்களுக்கு 30 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பார்க்குக்கு. இந்த ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ் பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கிற அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இன்டோர் ஆக்டிவிட்டி, அதாவது இப்போ ஒரு பிளானட்டோரியம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க 3Dயில் உள்ள. அதுக்கு தனியாக 20 ருபீஸ் டிக்கெட் வாங்கணும். நீங்கள் அதை வாங்கிட்டு உள்ளே போய் பண்ணிங்கன்னா 3Dயில் உள்ள 3D தேட்டர் இருக்குது. அதில் வந்து நம்மளோட சோலார் சிஸ்டம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறவன நிறையா விஷயங்களை வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நல்லா எக்ஸைட்டிங்காகவே சொல்கிறாங்கன்னு வைங்களேன். எங்கள் பெரியவ ஆக்சுவலாக 5th படிக்கிறா. அவளோட ஏர்ஜில் தான் இந்த பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிட்டேன், நல்லா ஜாலியாக இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன. அப்படி என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு கேமையுமே ஷூட் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்கிறதுக்காக அங்கே நிறையா குட்டி குட்டியாக மட்டும் காமிச்சிருப்பேன். நீங்கள் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக இது ஒரு என்ஜாயபிள் இடமா தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு. குளோபுபா, இது என்னது? வேர்ல்டு டைம் குளோப் டைப் உலக. எந்த இடத்துக்கு? அதுக்கு முதல்ல ஸ்மூத் சர்ஃபேஸில் தான் வேகமாக போகுது. இன்னும் அந்த பக்கம் என்னமோ இருக்குடா. இது ஃபஸ்ட்டு இதான்டா நம்ம இதில் பார்ப்போம்ல, அந்த ஒரே ஒரு பால் மட்டும் இழுத்து இந்த பக்கம் விட. டேய் இப்படி இழுத்து விட்றா. எந்த சைடு? சுத்து, வேகமாக சுத்து. அதுக்குள்ளே ஏதோ டயக்ராம் தெரியுமாமா பாரு. சுத்து, வேகமாக சுத்து. எதுவுமே தெரியல. ஆமாப்பா, எதுவுமே தெரியல. ஒன்றுமே தெரியல. இது என்னன்னே தெரியல. இப்படி சுத்த, இப்படி இப்படி ஆன்டி கிளாக். இங்கே பாரு. வாங்க வாங்க, அங்கே போகலாம்.
வாடா டே. இதுதான் வந்து ரெயினை வந்து அளவிடுறது, மழையை அளக்குறாங்கல்ல அது. எவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிச்சுன்னு நியூஸில் சொல்கிறாங்கல்ல. ஆமாம். போகலாமா? இது ஏதோ வாட்டர் இருக்குதா. என்னடா அது? இரு பண்ணு. என்னடா அது? இது ஆல்ரெடி வெயிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டேய் உள்ள கால் வைக்காத. ஆமாம் நான் தெரியுறேனா பாரு. டேய் நேரம் வச்சு போடுறா. இதே மாதிரி தான். இது ஸ்ப்ரிங்கு, இது லோடு. இது தூக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தூக்குறதுக்கு. ரெண்டு பக்கம் கால் வச்சு தூக்கேன். அடுத்து அது இதே முடியலைன்னா அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் கண்டிப்பாக முடியாதுனால. எப்படி இருக்கு? இந்த பார்க் உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? டேய் செருப்பு கழட்டி விட்டுறா. செப்பலை கீழே கழட்டி விட்டுறா. பாத்து வா. அங்கெல்லாம் இருக்காது. இந்த பக்கம் இறங்குவோம். அதுல இந்த பக்கம் வா. தூக்கு. ஆமா இன்ஸ்டாகிராம்ல பார்த்தாங்க. இது எப்படி இருக்கும் உள்ள வீடியோ யாரும் எடுக்கடா. என்பதை நாம் அறிவோம். பூமியில் இருந்து சூரியன் 15 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சூரியன் என்பது வாயுக்கள் சூரியனின் மேற்பரப்பில் உள்ள. இந்த பிளானட்டோரியம் நம்ம 20 ருபீஸ் டிக்கெட் கொடுத்து உள்ளே போய் பார்க்குறதுக்கு டெஃபினட்டாக செம்ம ஒர்த்தாக தான் இருக்குது. குழந்தைங்க எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என்னோடய 2 பொருசுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுச்சு.
உங்களோட குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பார்க் காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரியான பல வீடியோஸ் நான் அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். என்னோடய ட்ராவல் வீடியோஸ், என்னோடய ஃபிட்னஸ் வீடியோஸ் எல்லாமே நான் பண்ணுவேன். தேங்க்யூ கைஸ்.